ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சுவையான சூப்பரான சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஜாதகம் நன்னா இருக்குது, தோஷம் இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கஷ்டங்கள் வருது. திருமணம் தாமதமோ தடையோ, இல்லை திருமணத்தில் பிரச்சனையோ, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையோ, பொருளாதாரத்தில் பிரச்சனையோ, வேலையில் பிரச்சனையோ, இப்படி எல்லாம் வருது, ஸ்ட்ரெஸ் எல்லாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சூன்ய ராசின்னு சொல்லுவா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ராசி நெருப்பில் அப்படியே புகஞ்சு போய் சாம்பல் ஆகிடுறது, டெத் ஆகிடுது. ராசியோ அந்த ராசியில் இருக்கிற கிரகமோ எல்லாமே காலியாகுது. அப்போ அந்த ராசிக்கு உண்டான பலன் கிடைக்காது. இது எதனாலன்னா திதினால. திதிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள சம்பந்தம். சூரியன் நெருப்பு, சந்திரன் தண்ணி, இந்த ரெண்டும் இதுவாகும்போது ஒரு கண்டாந்தம்னு சொல்லுவாள். கண்டம் அது கிட்ட இணையும் போது அந்த குறிப்பிட்ட ராசி பஸ்பமாயிடுது அந்த திதியில். ஓகே, இப்போது உதாரணமாக ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார், பஞ்சமி திதியில் பிறந்திருக்கார். அந்த பஞ்சமி திதிக்கு தனுசு அண்டு மீனம் பஸ்பமாயிடுது. இப்போ மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் இது தனுசு. அது திருமணம் அண்டு கூட்டாளிகள், கொலீக்ஸ், ஆஃபீஸில் கூட வேலை செய்வா, இவங்க எல்லாருமே பிரச்சனை தருவா. 10ஆம் இடம்ங்கிறது தொழில், ஜீவனம், கர்மா எல்லாமே. இப்போ ஒரு வேளை அந்த தனுசில் சனி இருந்தது, 9 குடையவன், பாக்கியம், இப்படி எல்லாமே புகஞ்சு போயிடும், ஒன்றுமே கிடைக்காது. இது மாதிரி அமாவாசையில் பிறந்தவாளுக்கும் பௌர்ணமியில் பிறந்தவாளுக்கும் மட்டும் இதுக்கு பாதிக்காது. ஏன்னா அமாவாசையில் சிவன் காப்பாற்றுறார், பௌர்ணமியில் பிறந்தவாளை விஷ்ணு காப்பாற்றுறார். சரி, இப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வழி. சக்கரத்தாழ்வார் வளர்பிறையில் திதியில் பிறந்தவாளுக்கு, வளர்பிறை திதியில் பிறந்தவங்களுக்கு சக்கரத்தாழ்வார் பெருமாளை இது பண்ணோம். தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு நடராஜர், அதுவுமே பார்த்திங்கன்னா சக்கரத்துக்கு பின்னாடி ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும் நாட்டில் ஆடும்போது. முருகன், இந்த சரவண பாபா அந்த இது இருக்கு இல்லையா, அது. இப்போது இந்த மாதிரி சேவிக்கலாம். இது போக ஒரு வழி தான தர்மம், புண்ணியம், தான தர்மங்கள் நிறைய செய்யணும், எப்பப்போ என்னென்ன முடிகிறதோ. ப்ளஸ் ரொம்ப முக்கியம், ஒரு வாயால், மனசால், உடம்பால் அடுத்த வாழ்க்கை கெடுதல் நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. நமக்கான நாள் கொடுத்தேன் இல்லையா, அந்த நாள் போக மற்ற நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி வார்த்தையால் கொட்டக்கூடாது யாருக்கும். அது காயப்படுத்திட்டுன்னா மேலும் பாவத்தை செய்து ப்ராப்ளம் பண்ணிடும். நாராயணா.